قال الله تعالى في شأن حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. حبيب رب العالمين رحمة للعالمين جد الحسن والحسين نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமான் அவர்களோடு சஹாபாக்கள் ஒரு சஃபரில் இருந்த சமயத்தில் சஹாபாக்களுடைய குடிக்கிறதுக்கும் அவர்கள் குளிக்கிறதுக்கும் சஃபர்ல ஏதேனும் உணவு சமைத்தால் அதற்கும் சஹாபாக்களுடைய வாகனங்களான ஒட்டகைகள் குதிரைகளுக்கும் தண்ணீர் அவசியமான ஒரு சமயம் வருது. அந்த சமயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த சஃபர்ல ஒரு பெரிய ஒரு ஆறை காண்றாங்க, ஒரு நதியை, ஒரு நகரை பார்க்குறாங்க சஹாபாக்கள். இப்போ சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏற்கனவே வாட்டர் வாண்டடா டைம்ல ஒரு பெரிய ரிவரை பார்த்த உடனே என்ன சந்தோஷமான முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்தில் கண்மணி நாயகமே, இந்த நதியில இருந்து நாங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாமா, உத்தரவு உண்டா எஜமானே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குறாங்க. சஃபர்கள் இருக்கிறாங்க, நாயகம் ஒரு யுத்தத்துக்கு போருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம். அப்ப சஹாபாக்களுடைய வாகனங்களான ஒட்டகைகள் குதிரைகளுக்கு தண்ணி தேவை, சஹாபாக்களுக்கும் குளிக்கிறதுக்கு அவசியமான குளிக்கிறதுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. அப்ப நாயகத்திட்ட ஒரு நதியை கண்ட உடனே நகரை கண்ட உடனே தண்ணி எடுத்துக்கொள்ளலாமான்னு கண்மணி நாயகத்திட்ட கேட்கும்போது ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரமது வல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமான் சஹாபாக்களுக்கு நாயகம் உத்தரவு இதில் ஷரீஃப் செய்யறாங்க, இந்த நகர்ல இருந்து தண்ணி எடுக்க வேண்டாம், இந்த ஆத்துல இருந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கோ உங்களுடைய ஒட்டகைகளுக்கோ குதிரைகளுக்கோ எதுக்கு என்ன இந்த தண்ணிய இந்த நதி பக்கத்திலேயே போக வேணாம், இந்த நகர் பக்கத்திலேயே அருகில் கூட போகாதீங்க அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் லப்பைக செய்தி யார சொல்றோம் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன உத்தரவு போட்டாங்களோ அதை நம்ம என்ன செய்யணும், தலைமையில தாங்கி நடக்கிறது தான் ஈமானியத். மாஷா அல்லாஹ். அப்ப அந்த நிலையில உன்னதமான கௌரவமான விசேஷமான அந்தஸ்துல உள்ளவங்க சஹாபாக்கள். நாயகம் கூடாதுன்னு ரத்து செஞ்ச உடனே லப்பைக செய்தி யார சொல்லான்னு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா தண்ணி ரொம்ப கரூரத்து இருக்குது, தண்ணி ரொம்ப அவசியம் இருக்குது, அது மாதிரி சுச்சுவேஷன். நாயகம் இந்த நகர்ல இருந்து எடுக்க வரான்னு இதெல்லாம் உத்தரவு போட்டாங்க. சரி, அப்ப சஃபர் தொடரும் போது அந்த ஊரை கழிஞ்சி அந்த ஊரை தாண்டி போகும்போது வேற ஒரு நகர் வந்துச்சு. அதுல நாயகமே மாஷா அல்லாஹ் என்ன இந்த நகர்ல இருந்து நீங்களும் தண்ணி எடுத்துங்க, உங்களுடைய வாகனங்களான ஒட்டகைகளுக்கு குதிரைகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி போட்டி கொள்ளுங்கன்னு சிலதாரசன் உத்தரவு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சந்தோஷமா என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஹெர்பான்ல
நம்ம பாஷையில் சொன்னா டேங்கர், பீப்பா, பெரிய பெரிய பீப்பா, ஒட்டக தொழிலை செஞ்சது ஹிர்பான். அதில் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. குளிச்சவங்க குளிக்கிறவங்க குளிச்சாங்க. அவங்களோட ஒட்டகைகள் குதிரைகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. தேவையான அளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் பரக்கத் எல்லாரும் தண்ணி ஹாஜத்தை எல்லாம் பூர்த்தி. சஹாபாக்களுக்கு கல்புல ஒரு தேடல் இருந்துச்சு, ஒரு தளவு. முதல் ஒரு நகரை கண்டோம், அது பக்கத்திலேயே போகாதன்னு அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் நம்முடைய எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்களே, என்ன காரணம்னு சொல்லி அதை புரிந்து கொண்ட கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நாயகத்துடைய திருவாயால சொல்லி கொடுத்தாங்க. நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டக தண்ணி குடிக்க போகும்போது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டக தண்ணி குடிக்க போகும்போது அந்த முதல்ல கண்ட நகரில் அந்த ஊர் வாசியெல்லாம் அந்த ஒட்டகை தண்ணி குடிக்க விடாம தடுத்தானோ. புரிஞ்சா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மோஜிசத்தான ஒட்டகம் இருக்குதுல்ல, அல்லாஹ் அவன் குதிரத்துல என்ன மலைக்குள்ள இருந்து வர வச்சான். இதுல இருந்து மலைக்குள்ள இருந்து வர வச்சான். அந்த மோஜிசத்தான ஒட்டக தண்ணி குடிக்க போகும்போது என்ன செஞ்சானுவோ, தடுத்துட்டானுவோ. புரிஞ்சா? அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நபியுடைய ஒட்டகையை தண்ணி கொடுக்க விடாம தடுத்தானோல்ல, அந்த நதியில போய் நீங்க தண்ணி எடுக்காதீங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. நபி தண்ணி குடிக்க போகல, நபியோட ஒட்டகை தான் போனுச்சு. புரியுதா? விளங்குச்சா? நபி தண்ணி குடிக்க போகலப்பா, நபியில ஒட்டகை தான் தண்ணி குடிக்க போனுச்சு. அவனும் தடுத்துட்டானுவோ அந்த பாவிகள். அதனால அந்த நகர் பக்கத்திலேயே போகாத நாயகம் சஹாபாக்களை தடுத்துட்டாங்க. அடுத்த அந்த ஊர் கழிஞ்சு போகும்போது வேற ஒரு ஊர்ல என்ன ஒரு நகரை காட்டி நாயகம் நீங்க தண்ணி குடிச்சுங்க எடுத்துங்கன்னு உத்தரவு கொடுக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை தண்ணி குடிச்ச நகர். எப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா சர்வலோக பேரரசு சையதா உம்மர் ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆஃபால் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத் தராமி. பரிசுத்தமான மணி வயிற்றில இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை. புரிஞ்சா? நாயகத்துடைய வாலிதேனி கரிமேனே பிறக்கல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. நாயகத்துடைய வாலிதேனி ஷரீஃபைனுடைய ஆபாவ அஜிதாதுல என்ன சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகமே பிறக்கல, சையதுனா ஹாஷிம் நாயகமே பிறக்கல. அந்த ஜமானா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஜமானா. அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒட்டகை தண்ணி குடிக்க போன இடத்துல தடுத்த ஒரு கூட்டம் தடுத்துட்டான். அந்த தடுக்கப்பட்ட எந்த நதியில தண்ணி குடிக்க விடாம அந்த ஒட்டகையை தடுத்தானோ அதுல போய் நீங்க தண்ணி எடுக்காதீங்க குடிக்காதீங்க நாயகம் தடுக்கிறாங்க. அதே நேரத்துல மாஷா அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை தண்ணி குடிச்ச அந்த நதியில சஹாபாக்களை தண்ணி எடுக்க சொல்றாங்க, குடிக்க சொல்றாங்க நாயகம். இது முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால சொல்லித்தர காட்டி இந்த உலகத்துக்கே தெரியாது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை அங்க தண்ணி குடிக்க போனதும் தெரியாது, அவன் தடுத்ததும் தெரியாது பாவிகள். இன்னொரு நதியில என்ன தண்ணி குடிச்சதும் தெரியாது. புரிஞ்சா? ஒட்டகை தண்ணி குடிக்க போகும்போது அதை தடுத்தானுவல அந்த சம்பவமும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தர காட்டி உலகத்துக்கு தெரியாது. ஒட்டகை தண்ணி குடிச்சிச்சே அந்த நதி சம்பந்தம் அதுவும் தெரியாது. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய படிப்பினைய இப்ரத் நாயகம் கொடுக்குறாங்க சஹாபத்துடைய வாழ்வியல் மூலமா நமக்கு நாயகம். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மஹபூபீன்களுடைய நிஸ்பத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை என்ன நினைவு கூறுங்கள்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். புரியுதா? நபிமார்களுடைய ஹயாத் தய்யிபா நடந்த விஷயங்களை ததிக்கிரா செய்யுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ததிக்கிரா செய்யறாங்க. 1000 வருஷத்துக்கு சாலிஹ் நல்லா கவனிக்கணும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தொழுது இடம் இல்லை, அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சௌம் எடுத்த இடம் இல்லை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இறங்கின இடம் இல்லை.
சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டக தண்ணி குடிக்க ஒரு ஆத்துல போய் தண்ணி குடிக்க போனுச்சு. அந்த ஏரியாவில் தடுத்துட்டாங்க. அந்த ஆத்துல போய் நீங்க தண்ணி எடுக்காதீங்கன்னு சஹாபாக்கள் நாயகம் தடுக்கிறாங்க. அப்போ ததிக்கிறா செய்யறாங்க. அதை புரியுதா? நாயகம் அதை ததிக்கிறா செய்யறாங்க. வேற ஒரு ஊர்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டக தண்ணி குடிச்சிச்சு. அந்த நதியில போய் தண்ணி குடிங்கிறாங்க, தண்ணி எடுங்கன்னு எஜமா சல்லாசம் உத்தரவு கொடுக்குறாங்க. புரிஞ்சா? அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹபத்து ஷரீஃபில் இருந்த ஒட்டகைக்கு நாயகம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய அளவிலாத அன்புக்கும் அருளுக்கும் பிரியத்திற்கும் பாசத்திற்கும் சொந்தக்காரங்களான ரசூலுல்லாஹி அஹ்லுல் பைத் அத்ஹார் சையதுல் ஆலமீன் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌலல் ஆலமீன் அஃஸல் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையது ஷஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி அஹ்லுல் பைத் அத்ஹார் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ரொம்ப இஷ்டமான ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரையில வந்த வாப்பா உம்மா மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில வந்தவங்க. வாப்பா மாஷா அல்லாஹ் சித்திகி, உம்மா ஹுசைனி. பாப்பா சித்திகி ஹஜரத் खाजा निजामुद्दीन औरंगाबादी महबूब इलाही खाजा निजामुद्दीन औलिया இல்ல. இது மாஷாஅல்லா யாரு? महबूब इलाही निजामुद्दीन औलियाவுடைய खलीफाவுடைய खलीफा हजरत खाजा நிசாமுத்தீன் औरंगाबादी ரலியல்லாஹு தஆலா. அவங்க மாஷாஅல்லா அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பரம்பரையில வந்தவங்க. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய குத்துபான खाजा ஷஹாபுத்தீன் சுஹர்வர்தி சில்சிலாவுடைய பாணி ஃபவுண்டர் खाजा ஷஹாபுத்தீன் சுஹர்வர்தி ஹவுசுல்லாஹுடைய நேரடி முரீது खलीफा खाजा ஷஹாபுத்தீன் சுஹர்வர்தியுடைய 7வது தலைமுறை பேரப்புள்ள. 7வது தலைமுறை பேரப்புள்ள மாஷா அல்லாஹ் खाजा ஃபக்ருத்தீன் சிஷ்தி. இவருக்கு பேர் ஃபக்ரே பாக்னு சொல்லுவாங்க. ஃபக்ரே பாக், ஃபக்ரே ஜஹான், ஃபக்ரே பாக், ஃபக்ரே ஜஹான் பேர் மாஷா அல்லாஹ். खाजा ஃபக்ருத்தீன் சிஷ்திக்கு மாஷா அல்லாஹ். இவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பரம்பரையில வந்தவங்க. ஷஹாபுத்தீன் சுஹர்வர்தியுடைய 7வது தலைமுறை பேரப்புள்ள. புரிஞ்சா? இவங்களோட வாப்பா 6வது தலைமுறை பேரப்புள்ள ஷஹாபுத்தீன் சுஹர்வர்திக்கு. खाजा நிசாமுத்தீன் औरंगाबादी. खाजा நிசாமுத்தீன் औरंगाबादी திரு மனைவி யாரு? இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய நஸ்பு ஷரீஃபில் खाजा பந்தனவாஸ் நாயகத்துடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க மாஷா அல்லாஹ். நிசாமுத்தீன் औरंगाबादीக்கும் ஹுசைனி சையதத்துக்கு மாஷா அல்லாஹ் பிள்ளையா பிறந்தவங்க, அற்புத குழந்தையா பிறந்தவங்க खाजा ஃபக்ருத்தீன் சிஷ்தி. खाजा ஃபக்ருத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபில் மூழ்கி முத்தெடுத்தவங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். ஏன்னா அதனாலேயே அவங்கள முஹிப்புன் நபின்னு அவுலியாக்கள்லாம் கூப்பிட்டாங்க. யார? खाजा ஃபக்ருத்தீனுக்கு லகபு ஷரீஃப், அவங்களோட சனது பட்டம் என்ன, கிரேட் என்ன? முஹிப்புன் நபி. அவங்கள மாஷா அல்லாஹ் எல்லா அவுலியாக்களும் எப்படி கூப்பிடுவாங்க? முஹிப்புன் நபி. புரிஞ்சா? அவங்க வாப்பாவை கூப்பிட்டாங்க. खाजा ஃபக்ருத்தீன் சிஷ்தியுடைய வாப்பா खाजा நிசாமுத்தீன் औरंगाबादी அவங்களோட ஷேக் மாஷா அல்லாஹ் खाजा கலீமுல்லா ஜஹானாபாதி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா. खाजा வாப்பாட ஷேக், இவங்களுக்கு ஷேக்குடைய தாதா ஷேக்குடைய ஷேக் மாஷா அல்லாஹ். ஏன்னா கலிமுல்லா ஜஹானாபாதியே முஹிப்புன் நபின்னு கூப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்திலேயே மூழ்கினாங்க. காரணம் என்ன? அம்மா யாரு? ஹுசைனி சையதத்து. பாப்பா யாரு? சித்திக் நாயகத்துடைய பேரப்புள்ள மாஷா அல்லாஹ். வேற எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி பாக்கி இல்லாம இருக்கும்? என்ன நினைச்சா? அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன ஒரு மிசால் மூலமா கவனிங்க. ஒரு சின்ன ஒரு மிசால் மூலமா நம்ம புரியலாம். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்றதுக்காக வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜூத் அலி அலிம ஜியாரத் செய்யறதுக்காக வராங்க மாஷா அல்லாஹ்.
அப்படி வரும்போது உம்மா ஆயிஷா நாயி சித்திக் நாயகத்துடைய புள்ள சொன்னாங்க, நாயகத்துக்கு இன்னைக்கு என்ன கொஞ்சம் நிஜமா டயர்டா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அதாவது ரசூலுல்லாஹ் ஷாஃபி அவர்களுக்கு என்ன எந்த மறந்தும் வராது, எல்லா மறந்துக்கும் ஷிஃபாவே அவர்களுடைய நாலேஜ் ஷரீஃப் தான் மாஷா அல்லாஹ். அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். இன்னைக்கு நாயகம் அவர்கள் கொஞ்சம் டயர்டா படுத்திருக்கிறாங்க. நிஜமா என்ன ஒரு டயர்ட்னஸா இருக்குது, டயர்டா படுத்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆயிஷா நாயகி சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்திக் நாயகி வீட்டுல போய் படுத்துட்டாங்க. காரணம் என்ன, நாயகத்துக்கு டயர்டுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பெரிய மறந்தே வந்துடுச்சு. புரியுதா சொல்றது? கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொஞ்சம் டயர்டா இருக்குதுன்னு ஆயிஷா நாயகி சொன்ன உடனே அதை சித்திக் நாயகத்தால தாங்க முடியல, அவங்களுக்கு மறந்தே வந்துருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் சிறப்பா எதுவுமே எழுதிச்சிட்டாங்க, எப்போதுமே நல்லா சந்தோஷமா. அன்னைக்கு பூரா காணும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை. ஒரு நாளைக்கு பல தடவை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா வஜூத் அலி தலைமை ஜியாரத் செய்வாங்க. அன்னைக்கு பூரா ஆளே காணும். கேட்டாங்க ஜமா எங்க அபூபக்கர் சித்திக்கே காணுமே. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே அபூபக்கர் சித்திக் மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம இருக்கிறாரா? நேத்தானே அவரை பார்த்தனா? ஆயிஷா நாயகி என்னன்னு கேட்டாங்க நாயகம். அம்மா ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நாயகமே தங்களை ஜியாரத் செய்யறதுக்கு வந்தாப்புல நான் சொன்னேன் தாங்கள் டயர்டா படுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி அதை தாங்க முடியாம மறந்து வந்துருச்சு எங்க பாப்பாக்கு. மாஷா அல்லாஹ் அப்படியான்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்க்கறதுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்து வீட்டுக்கு போறாங்க. மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்து வீட்டுக்கு போறாங்க. ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு வீட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனேயே புது மாப்பிள்ளை மாதிரி உற்சாகமா எந்திரிச்சிட்டாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். நோய் இருந்ததுக்கு எந்த விதமான அசரி இல்லாத அளவுக்கு நல்ல உற்சாகம் ஆயிட்டாங்க. புரியுதா? நமக்கு என்ன தெரியுது இதுல இருந்து? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் எல்லாமே அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதுதான் ஈமானுடைய ஐனியத், ஈமானுடைய சித்தீகியத்தோட ஈமான். அதுதான் மாஷா அல்லாஹ் சித்தீகியத்தோட ஈமான். இது மாஷா அல்லாஹ் எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலேஜ் ஷரீஃபையே இருந்து சுத்தி வர்றதுதான் மாஷா அல்லாஹ். எந்த டாபிக் எடுத்தாலும் சரி, லாஹிரா இருக்கட்டும், பாத்தினா இருக்கட்டும், ஆஃபாகா இருக்கட்டும், அம்புசா இருக்கட்டும், அம்போலா இருக்கட்டும், அவுலாதா இருக்கட்டும், ஹக்காமா இருக்கட்டும், அஸ்ராரா இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் ஜதுவான ஸாத குதுஸ் ஆலியாவே சுத்தி வரதான் மாஷா அல்லாஹ். அதான் சித்தீகியத்தோட ஈமான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? ஆமீன். சித்திக் நாயகத் பரக்கத் கொண்டு மாஷா அல்லாஹ். இந்த சித்தீகியத்தோட ஈமான் ஜாரியானவங்க சித்திக் நாயகத்தோட பேரப்புள்ள இன்னைக்கு அவங்களோட உருஸ் முபாரக், இன்னைக்கு அவங்களோட உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ். ஹாஜா முஹினுddin சிஸ்தி நாயகத்தோட கபதுல் கரீமான குதுபுல் அக்தாப் ஹாஜா குதுபுddin பக்தியார் காக்கி நாயகத்தோட தர்பார் ஷரீஃப்ல டெல்லியில மேலோடி ஷரீஃப்ல குதுப் பாக்குடைய கதம் போசிக்கு போகும்போது என்ன ரவுதா ஷரீஃப் உள்ள போகும்போது அது முன்னாடி மாஷா அல்லாஹ் இந்த நாதாவுடைய ஜியாரத். யார்? ஹாஜா ஃபக்ரே பாக் ஃபக்ரே ஜஹான் ஹாஜா ஃபக்ருத்தீன் சித்திகி அல் ஹுசைனி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அஃபாத அலைனா அல் பரக்காத் மின் உதஹானதான். ஆமீன். அவரோட உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ் ஜமாஅத்துல் ஆகிர் மாசம் போற 28. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஜமாஅத்துல் ஆகிர் மாசம் போற 28 மாஷா அல்லாஹ். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான ஈத் மீலாது மௌலூதுல் கரீம் லைலத்துன் நூர் யௌமுன் நூர் ஈதுல் ஃபரா ஈதுல் அக்பர் மாஷா அல்லாஹ் ஞாயிறு பின்னிரவு திங்கள் இரவு போற 28 முஹிப்புன் நபி முஹிப்புன் நபி ஃபக்ரே பாக் ஃபக்ரே ஜஹான் ஹாஜா ஃபக்ருத்தீன் சித்திகி அல் ஹுசைனி சிஷ்தி இப்னு ஹாஜா நிசாமுத்தீன் அவுரங்காபாதி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹும் தஹரத் ஆமீன். நாயகத்தோட உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை தண்ணி குடிச்சது நினைவு கூர்றாங்க. தண்ணி குடிக்க போன இடத்துல அது ஒரு கூட்டம் தடுத்தான் பாவிகள், அதை நினைவு கூர்றாங்க மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? காரணம் என்ன? அது யாரு ஒட்டகை? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை. அதனால அதனுடைய வாழ்க்கையில் அந்த ஒட்டகனே லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தذكرா செய்றாங்க மாஷா அல்லாஹ், ரிமெம்பர் பண்றாங்க மாஷா அல்லாஹ். அப்படின்னு சொன்னா முஹிப்புன் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எதுவுமே தெரியாம வாழ்ந்த ஹாஜா ஃபக்ரே ஜஹான் ஃபக்ரே பாக்குடைய
உருஸ் முபாரக் அன்னைக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அவர்களை நாம என்ன ததிக்கரா செய்யறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து நபவியா இருக்குது மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து நபவியா இருக்குது மாஷாஅல்லாஹ். எல்லா அவுலியாக்களையும் எல்லா அம்பியாக்களையும் எல்லா சாலிஹீன்களையும் என்ன அவங்கள உருஸ் முபாரக் நாம என்ன அவங்கள ததிக்கரா செய்யறது சுன்னத்து நபவியா இருக்குது மாஷாஅல்லாஹ். எழுதுதா புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன முஹிப்புன் நபி ஃபக்ரே பாக் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பேரப்புள்ள, இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள, பாப்பாட பரம்பரையில சித்திக்கு, உம்மான பாரம்பரியத்துல ஹுசைனி செய்யுதா புரிஞ்சா? எப்படி பாபா ஃபரீத் கந்தசக்கர் நாயகம் பாபா ஃபரீதுத்தீன் கந்தசக்கர் நாயகம் பாப்பாட பரம்பரையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரப்புள்ள, உம்மான பரம்பரையில ஹுசைனி செய்யுது. அது மாதிரி மாஷா அல்லாஹ் ஃபக்ரே பாக் மாஷா அல்லாஹ் பாப்பாட பரம்பரையில என்ன சித்திகி, உம்மாட பாரம்பரியத்துல ஹுசைனி மாஷா. இந்த நசப் ஹசப் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்கள பிறக்க வச்சு அல்லாஹ் வந்து ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் என்ன அல்லாஹ் நிறைச்சிட்டான். ஃபக்ரே பாக்குடைய கல்பு ஷரீஃப் ரூஹு ஷரீஃப் அவங்களோட அக்ல் முபாரக்ல இருந்து என்ன அவங்களோட அதாவது ஜஸது கல் ஜிஸ்மு கல்பு ரூஹு நஃப்ஸு லாஹிர் பாத்தின் ஆஃபா கன்ஃபுஸ் அத்தனையிலையும் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமலிதுவல்லம் நாயகத்தோட மஹப்பத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தமாம் ஆகிட்டா, காமில் ஆகிட்டா, முகம்மல் ஆகிட்டா. அதனால அவுலியாக்கெல்லாம் முஹிப்பு நபின்னு கூப்பிட்டாங்க அவங்கள மாஷா அல்லாஹ். சார் ஃபக்ரே பாக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்தோட எந்த அளவுக்கு வெரி வெரி க்ளோஸ் ஆனவன்னு சொன்னா, பல அவுலியாக்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜ் பாஸ் பண்றாங்க, ஃபக்ரே பாக்குடைய மூலமா பாஸ் பண்ணுவாங்க மாஷா. புரியுதா? அந்த ஜமானால வாழ்ந்த மற்ற அவுலியாக்களுக்கு சர்க்கார் தோ ஜஹான் ஜத்தல் ஹசன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் ஆலியாவும் ஏதாவது நாயகம் ஒரு மேட்டரை பாஸ் பண்ணணும், ஒரு செய்தியை ஒரு நியூஸை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அங்க பாஸ் பண்றதா இருந்தால் மற்ற அவுலியாக்களுக்கு யார் மூலம் நாயகம் அதை பாஸ் பண்ணுவாங்க? ஃபக்ரே பாக் மூலமா. ஃபக்ரே ஜஹான் யாரு? இன்னைக்கு உருஸ் முபாரக்குடைய அரூசுல் கரீமான அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பேரப்புள்ள, இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள ஹஸரத் ஃபக்ரே ஜஹான் ஹாஜா ஃபக்ருத்தீன் சிஷ்தி நாயகத்து மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நாயகத்துடைய ரொம்ப ஆழமான தொடர்புல இருந்தோம், ரொம்ப ஆழமான தொடர்பை உடையவர்கள் யார் மாஷா அல்லாஹ்? ஃபக்ரே ஜஹான், ஃபக்ரே பாக், ஹாஜா ஃபக்ருத்தீன் சித்திகி அல் ஹுசைனி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரக்காத் மின் ஹரதான். ஆமீன். நாயகம் அவர்களுடைய முபாரக்கான உருஸ் ஷரீஃப் தான். நாம இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவங்களோட திருநாமத்தை சொன்னோம்ல, அவங்களோட நசபு ஷரீஃப், அவங்களோட ஹசபு ஷரீஃப், அவங்களோட வாப்பா நாயகம் சித்திகி, அவங்களோட உமா நாச்சியார் ஹுசைனி சையதா, இதெல்லாம் சொல்லி கேட்டோம் பாத்தியா? சொன்னோம் கேட்டோம்ல. இதுக்கு மாஷால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல நமக்கு மிகப்பெரிய அஜ்ர் ஹஸனாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு என்ன மிகப்பெரிய அஜ்ருல் கரீம் அல்லாஹ் நமக்கு கொடுக்குவான் மாஷா அல்லாஹ். சந்தேகமே இல்லை, தூங்காதடா, சந்தேகமே இல்லை மாஷா அல்லாஹ். புரியுதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன இதனால தான் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஏராளமான அவுலியாக்களோட வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் ஷரீஃபை 3 பகுதி ஆக்கினா, ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய தௌஹீத், இன்னொரு பகுதி என்ன அம்பியாக்களுடைய கசஸ், அவுலியாக்களுடைய கசஸ், இன்னொரு பகுதி ஹலால் ஹராமுடைய அஹ்காமாத் மாஷா அல்லாஹ். அப்ப குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுக்குறான் சீரத்து கசஸுக்கு மாஷா அல்லாஹ், வரலாறுக்கு, ஹிஸ்டரிக்கு. குர்ஆன்ல என்ன ஏராளமான ஹிஸ்டரி அல்லாஹ் சொல்றான். எந்த ஹிஸ்டரி? அம்பியாக்கள் ஹிஸ்டரி, அவுலியாக்கள் ஹிஸ்டரி மாஷா. புரிஞ்சா? அம்பியாக்களுடைய திருநாமத்தை எப்படி சூரத்துக்கு அல்லாஹ் வைக்கிறான்? சூரத்து ஹூத், சூரத்து இப்ராஹிம், சூரத்து நூஹ், இப்படி என்ன நபிமார்கள் திருநாமத்தை அல்லாஹ் சூரத்துக்கு வைக்கிற மாதிரி அவுலியாக்கள் திருநாமத்தை அல்லாஹ் வைக்கிறான். சூரா மரியம், சூரா லுக்மான். புரிஞ்சா? அது மட்டுமல்ல, அவுலியாக்கள் வாழ்ந்த இடத்துல பேரை வைக்கிறான். சூரா கஹஃப். புரிஞ்சா?
அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மஹபூபீன்களை நாம ததிக்ரா செய்யறது அது அல்லாஹ்வுடைய சுன்னத்தா இருக்குது. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான நம்முடைய ஆரோக்கிய ரட்சகரான ரூஹுல் வஜூத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து ஷரீஃபா இருக்குது. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரின் நய்யரின் நசீரின் கரீமின் அலீமின் நம்முடைய அப்துல் கரீம் உம்மி துஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஃபஅலைஹிம் பரக்காத் மின்ஹுமா தாரத்தல் ஆமீன் பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் மகாம் ஷரீஃப் இருந்து நாம இன்னைக்கு என்ன ஃபக்ரே பாக் அநேகமா என்ன உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லாம் என்ன இன்னைக்கு தான் உங்களோட திருநாமே ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுவேன்னு நினைக்கிறேன் நான். அப்படிதானே? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிற ஃபக்ரே பாக்னு சொல்லி ஒரு ஒரு குத்துப பத்தி மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? அது அவங்களோட உருஸ் முபாரக் அன்னைக்கு அவங்க யாரு, அவங்களோட ஷான் என்ன? அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய பேர பிள்ளை, இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர பிள்ளை, முஹிப்புன் நபி. புரிஞ்சா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நினைவு கூர்றாங்கன்னு சொன்னா ஃபக்ரே பாக் யாரு மாஷா அல்லாஹ்? முஹிப்புன் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய முஹிப்பு மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முஹிப்பு மாஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல நாயகத்துடைய கபதுல் கரீமான இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர பிள்ளை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிபுன்னு சொல்லி அல்லாஹ் பிஷாரத் கொடுத்தான அந்த அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய பேர பிள்ளை மாஷா அல்லாஹ். யாரு? ஃபக்ரே பாக், ஃபக்ரே ஜஹான், खाजा फखरुद्दीन सिद्दीकी अल हुसैनी चिश्ती इब्न खाजा निजामुद्दीन औरंगाबादी सिद्दीकी रज़ियल्लाहु तआला अन्हुमा अफ़ाद अलैना अलबरकात मिनहुमा दहरत दहरन आमीन. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لخمسة نطفي بها حر الوباء العاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. لخمسة أطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. لخمسة أطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.